நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வழக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுராஜா. ஆம் தகப்பனே, கடந்த 4 மாதங்களாக நீர் எங்களோடு கூட இருந்து கண்ணீர் மணி போல காத்து வழிநடத்தி வந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 5ஆம் மாதத்தின் 3 நாட்களை காண செய்தீர். வாரத்தின் முதலாம் நாளாகிய இந்த நாளில் கர்த்தாவே, உடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். குடும்பமாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நோவாவின் காலத்தில் நோவாவின் குடும்பத்தை வேளைக்குள்ளாக பத்திரப்படுத்தி வைத்தது போல உமக்கு பிரியமான உமது பிள்ளைகளை குடும்பமாக கர்த்தாவே நீர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வேளையிலுமாய் தகப்பனே, உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உமக்கு நன்றி செலுத்தவும் கர்த்தாவே இந்த நேரத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் ஆராதனை ஆரம்பம் முதல் கொண்டு முடிவு பரியந்தும் சுவாமி உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நீர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும்படியால் நீர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி உம்முடைய பெரிதான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு அருளி செய்யும்படியால் எங்களுக்காக மரித்த உயிர்த்த நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் மறந்திருக்க சர்வ வல்லமையுடைய கடவுள், நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமாய் மகிமைப்படுத்துவோம். உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனையை சுத்தம் பண்ணிவிட எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பக்கம் 19 எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரிவு உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்லமை பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாற்றுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவில் வலப்பாற்றில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவன் நீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமாய் வீற்றிருக்கிறீர். ஆமென். சகோதரரே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கு கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாம் சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உத்தமாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பரமபிதாவே, உமக்கு விரோதமாயும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியிலே நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். நாமத்தையும் சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்கள் பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்கள் சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் பெண்மையாய் மனம் திருங்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமாய் உள்ளது. ஒருவன் பாவம் செய்வானெனில் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபை ஆதாரமணி. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச்சவும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவிலின்றி விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோட இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் வாசித்தாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34 தொடங்கி 38 முடிய. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34 தொடங்கி 38 முடிய. அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்னியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 16 முடியும் வரை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 16 முடியும் வரை. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகவும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 27 முடிய. லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 27 முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமாக எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த
வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்துவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லேறினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்போது எங்களிலே சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், இவரையோ காணவில்லை என்றார்கள். அப்போது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் நமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். குறிப்பாக வீடுகளில் அமர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்ளுகின்றோம் உடைய பிள்ளைகள் மீது உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் தங்கியிருக்க வேண்டுமாய் உள்ளபெருமான மேய்ச்சலை தாரும். உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படி எங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் நீர் திறக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவுடைய மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்குமாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்மட்டுமாக ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழிநடத்திருக்கின்ற கர்த்தர் தொடர்ந்து உங்கள் யாவரையும் வழிநடத்த நான் ஆசிக்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நாம் தியானிக்க இருக்கின்ற பொருளானது கம்யூனியன் வித் த ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடன் அனுதின ஒன்றுபடுதல் அல்லது ஒருங்கிணைதல். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு அனுதின ஒருங்கிணைதல் ஆக இருக்கிறது. ஆக நாமுமாக ஈஸ்டர் பண்டிகையை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் கூட இன்னுமாக நாம் நினைவு கூறுகின்றோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கின்றார். அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட இருக்கின்ற நம்முடைய உறவுகள். அப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது இருந்த உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக என்ன செய்கின்றார்? எருசலேம் பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். அப்போ பவனி செல்லுகின்றார்கள். இது யூதருடைய அரசனாக இருக்கின்றார், தாவீதுடைய வம்சத்தில வருகின்றார், தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று ஒரு திரளான கூட்டம் இயேசு கிறிஸ்து பின்னாடி சென்றது. அது என்னவென்றால் எதிர்பார்ப்பு உள்ள ஒரு கூட்டமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்து ரோமருடைய ஆட்சி ஒழித்து அவர் அந்த ஆட்சிக்குள்ளாக வருவார். அந்த ஒரு
எதிர்பார்ப்பை, மேசியா என்றால் அவர்கள் அதுதான் எதிர்பார்த்தார்கள். இவர் ஒரு அரசனாக இருக்கின்றார், ரோமருடைய ஆட்சியை அவர் நிர்மூலப்படுத்த போகின்றார், எருசலேமை கைப்பற்றுவார் இயேசு கிறிஸ்து என்று எண்ணினார்கள். திரளான கூட்டம் ஓடி வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யமானது இவ்வுலகத்தை சார்ந்தது அல்ல என்று அவர் சொன்னது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துடைய ஒரு பணி என்பது நம்மை நாம் தாழ்த்திக் கொள்வதும் மரண பரியந்தம் தாழ்த்துவதுமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் தான் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட இருக்கின்ற உறவுகள் எப்படியாக இருக்கிறது. அப்போ சீடர்கள் பயந்து வாழ்கின்ற ஒரு சூழலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் பின்னோக்கி செல்கின்ற ஒரு சூழலை கூட கடந்த வாரத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம். கோயிங் பேக் டு தி சீ, இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் ஒன்றும் அகப்படவில்லை என்பதையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்போ என்ன ஒரு எதிர்பார்ப்புகள், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார், போஷித்தார், இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு வாழ்க்கையோட இப்போ இருக்கின்ற வாழ்க்கையானது முற்றிலும் வேறாக இருக்கிறது. என்னவென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்கும்படியாக அவரவர் தம் தம் சிலுவையை சுமக்க வேண்டும் என்கின்ற அழைப்போடு அழைக்கின்றார். அதனாலதான் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு கூட இருக்கின்ற அனுதின ஒருங்கிணைதல் அல்லது ஒன்றுபடுதல் என்பது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். என அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? அநேக நேரத்திலே நாம் கடந்து போகின்றோம். எப்படியாக தனிமையின் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விருத்தியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றுமில்லாமல் ஏக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானல்ல, ஏதோ ஒரு கொரோனா என்கின்ற இந்த லாக்டவுன் சீசன் மட்டுமல்ல, எப்பொழுதுமாக நம்முடைய அனுபவங்கள் இப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். கொரோனால, வியாதினால, இந்த லாக்டவுன்னால ஒரு சில அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறத ஒழிய நமக்கு ஒன்றும் இந்த கடினப்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த நாளிலுமாக இந்த இயேசு கிறிஸ்துவோடு, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற இந்த ஒன்றுபடுதல் என்ன அனுபவங்களை நமக்கு கொடுக்கிறது? வாசிக்கட்ட திருமறை பகுதியிலிருந்து 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது என்னவென்றால், லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து நாம் பார்க்கின்றோம். முதலாவது என்னன்னா, அவர் சமூகம் மறைக்கப்பட்டுள்ளதா? ஒரு கேள்வி நம் அனைவருக்குமாக ஒரு கேள்வி என்னவென்றால், அவருடைய சமூகம் மறைக்கப்பட்டிருக்கிறதா? இங்கு நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். அன்றைய தினமே என்ன நடக்கிறது என்றால், எம்மாவூர் என்கின்ற ஊருக்கு ஒரு சீடர்கள் கடந்து போகின்றார்கள். அப்போ 2 சீடர்கள் கடந்து போகின்றார்கள். ஒருவரோடு கூட ஒருவர் அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டு பேசிக்கொண்டு அவர்கள் போகின்றார்கள். பிரியமானவர்களே, அநேக நேரத்துல நம்ம அல்லேலூயா சொல்லணும், பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், வாரம் ஆண்டவரே, தூய ஆண்டவரே, வாரம் வாரம் என்று நாம் சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார் அல்லது பரிசுத்த ஆவியானவர் வரப்போகின்றார் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஆனால் இங்கு நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் 2 நபர்கள் ஒருவரோடு ஒருவர் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தாமே அவர்களோடு கூட கடந்து போகின்றார். அப்ப இயேசு கிறிஸ்து தாமே அவர்களோடு கூட கடந்து போகின்றார். 15ஆம் வசனத்தை வாசிக்கிற கேளுங்களேன். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட கடந்து போகின்றார். அப்போ நாம் பேசிக்கொண்டு சம்பாஷித்துக் கொண்டு நாம் கடந்து போகும் பொழுது இயேசு கிறிஸ்து தாமே வருகின்றார். அவர்கள் பேசுவதை கேட்கின்றார். பேசுவதை கேட்டு நாம் பார்க்கும் பொழுது 16ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து தாமே கடந்து போகின்றார். ஆனால் அந்த 2 சீடருடைய கண்கள் மறைக்கப்பட்ட ஒரு சூழலாக இருக்கிறது. ஏன் இந்த கண்கள் மறைக்கப்படுகிறது? அவர் சமூகம் நமக்கு மறைக்கப்படுகிறதா? அநேக நேரத்தில் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அவருடைய சமூகம் மறைக்கப்படுகிறது. என்ன பாவங்கள்?
பல பாவங்களை தவறுகளை நாம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இங்கு நாம் பார்க்கும் பொழுது குறிக்கப்பட்டிருக்கின்ற காரியம் என்னவென்றால் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இட் இஸ் இன் தி பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இவர்கள் சோகமாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய முகத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த சீடர்களோடு, உங்களுடைய முகம் வசனமாக இருக்கிறது ஏன் என்பதை விசாரிக்கின்றார். அப்பொழுது அந்த சீடர்கள் சொல்லுகின்றார்கள், இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் எண்ணினோம், நம்பி இருந்தோம். அப்ப நம்பி இருந்தோம்னாக்கா என்ன? அவர் ரட்சிக்கவில்லை. பிரியமானவர்களே, நாமுமாக கூட அநேக நேரத்துல இந்த சீடர்களை போலத்தான் அதிசயங்களை, அற்புதங்களை தேடிக்கொண்டு ஓடுகின்றவர்களாக இருக்கின்றோம். என் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையில் இருக்கின்றார். உடைய கண்கள் மறைக்கப்படுகிறது, காரணம் அவ்விசுவாசமாக இருக்கிறது. 1ஆம் தேதியிலுமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த திருமறை பகுதியில நாம் பார்த்தோம் என்னவென்றால், எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவன் முகம் குப்புற விழுந்து தன்னுடைய முழங்காலில் தன்னுடைய முகத்தை பதித்து அவன் ஜெபிக்கின்றான். ஒண்ணுமே இல்லை, ஆனால் ஒரு விசுவாசத்தின் ஜெபமாக இருக்கிறது. அது மாதிரி விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அநேக காரியங்களை நாம் சாதிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இங்கு நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆகையால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. ஆகையால் இயேசு கிறிஸ்து அவளோடு கூட இருப்பதை அவர்களால் பார்க்க முடியாத ஒரு சூழலாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். என் அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய சமூகம் மறைக்கப்படக்கூடாது என்றால் அவரை நீங்கள் விசுவாசியுங்கள். அவர் உங்கள் அருகாமையில் இருக்கின்றார், உங்களை வழிநடத்துகின்றார், உங்களை விசாரிக்கின்றார். பாருங்களேன், நாம் பார்க்கும் பொழுது 30-31ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் என்னவென்றால், அவர்கள் கடந்து போகின்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை விட தாண்டி போகின்றது போல அவர் ஒரு செயலை காட்டுகின்றார். அப்பொழுது இந்த 2 சீடர்கள் அவர்களை வற்புறுத்தி வைத்துக் கொள்ளுகின்றார்கள். என்ன செய்கின்றார்கள்? இரவு நேரத்திலே அவர் அப்பம் பிற்கும் பொழுது, அப்போ என்ன வந்திருக்கின்ற ஒரு இயேசு கிறிஸ்து இல்லத்தின் தலைவராக இருக்கின்றார். அந்த முதன்மையான இடத்தை இயேசு கிறிஸ்துக்கு நாம் கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது 31ஆம் வசனம், அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். என் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துக்கு முதன்மையான இடத்தை கொடுங்கள், உடைய கண்கள் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் சமூகம் இரவும் பகலும் வழிநடத்துகின்றதாக இருக்கிறதா? இஸ்ரவேல் மக்களுமாக அவருடைய இந்த பயணத்தை நாம் பார்க்கும் பொழுது விடுதலை பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவித்தவர்களாக அவர்கள் வாக்குதத்தத்தின் நிலமாக்கிய கானான் என்கின்ற இடத்திற்கு அவள் கடந்து போகின்ற ஒரு சூழல். அப்பொழுது இந்த 40ஆம் அதிகாரத்திலே என்ன அருமையாக அவர்கள் நிறைவு கூறுவார்கள் என்னவென்றால், அவருடைய சமூகம் மேகத்தில் இருந்தது. அந்த பாளையம் சுற்றிலுமாக கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். The cloud covered the tabernacle of meeting. என் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த உடன்படிக்கை பெட்டிகை இருக்கின்ற அந்த இடத்திலே அவருடைய சமூகம் தங்கியிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதன் சூழ ஒரு மேகங்கள் இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் மக்களை அவர் வழிநடத்துகின்றார். எப்படியாக வழிநடத்துகின்றார்? 38ஆம் வசனம், யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பகலிலே மேக ஸ்தம்பத்தோடும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தோடும் அவர்களை இஸ்ரவேலர்களை வழிநடத்துகின்றார். எப்பொழுது? அவருடைய பயணம் முழுதுமாக அவர் வழிநடத்துகின்றார். என் அருமையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேலின் விடுதலை பயணத்தை இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த இயேசு கிறிஸ்து கடவுள் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றாரா? யோசித்து பாருங்களேன். இரவும் பகலுமாக நம்மை அவர் வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார்.
அவருடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை நீங்கள் ஒப்படைத்து அவரை விசுவாசித்து நீங்கள் வர வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்களுமாக அந்த விடுதலை பயணத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வரும் பொழுது அநேக காரியங்களுக்காக புலம்புகின்றார்கள். விடுதலை பெற்றிருக்கின்றோம் என்பதை காட்டிலும் ஐயோ எகிப்திலே எங்களுக்கு பூண்டு வெங்காயம் கிடைத்தது என்று சொல்லுகின்றார்கள். ஐயோ இந்த பார்வோன் மீண்டுமாக எங்களை பின்தொடருகின்றார், எங்களை அடிமைப்படுத்துகின்றார் என்று சொல்லுகின்றார்கள். தண்ணீர் இல்லை என்றால் அதற்கு போய் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இவைகளுக்கு மேலாகின ஒரு காரியம் விடுதலையாக இருக்கிறது. என் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் ஊடாக நாம் அனைவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கின்றோம். இருந்தாலும் கூட தேவையில்லாத காரியங்களுக்காக நாம் ஓடுகின்றவர்களாக, தேடுகின்றவர்களாக, நாம் பிரயாசப்படுகின்றவர்களாக, அப்பம் இல்லாததற்காக நாம் உழைக்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கின்றார், உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துடைய விடுதலையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் இரவும் பகலுமாக நம்மை மீட்டு வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திய கடவுள் நம்மை வழிநடத்த போகின்றார். இயேசு கிறிஸ்து கொண்டு, பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை வழிநடத்துகின்றார். அவருடைய சமூகத்திலே நீங்கள் மன்றாட வேண்டும். கண்கள் திறக்கப்படவும் இரவும் பகலுமாக உம்முடைய வேதத்தில் நாங்கள் பிரியமாயிருந்து தியானமாயிருந்து உம்மால் வழிநடத்தப்பட வேண்டும். என்னுடைய வழிகளில் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்து அவருடைய சமூகம் முன்னும் பின்னுமாக கடந்து போக வேண்டும். எல்லா நாச மோசங்களுக்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு வாஞ்சை இருக்குமானால் கர்த்தரை நீங்கள் தேடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் சமூகம் தொடர்கிறதா? பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது ஒரு நாள் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். ஆனால் அப்படி கிடையாது, தொடர்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இன்னொன்னு, இந்த ரட்சிப்பை குறித்து அநேக வகைகளில் சொல்லுகின்றார்கள். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில மிக சிறப்பாக அவர் எழுதுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். ஆக இந்த இடத்திலுமாக அவர் சொல்லுகின்றார். பவுல் சிறப்பாக சொல்வார் 8ஆம் வசனத்திலே, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஆக கிறிஸ்துவை, என்ன கிறிஸ்து? நம்ம ரட்சித்த இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக மற்ற எல்லா காரியங்களே நஷ்டமாக எண்ணுகின்றார். என் அருமையான தேவனுடைய ஜனமே, பவுலை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியங்கள் அவை வீணாக இருக்கிறது. இந்த கொரோனா நிமித்தமாக வீடுகளில் இருக்கும் பொழுது அதிகமாக திருமறை வாசித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் உடைய சமூகம் நம்மை தொடர்கின்ற ஒன்றாக இருக்கிறது. தொடர வேண்டும் என்றால் ஒரு கண்டினியூட் லிங்க் கர்த்தரோடு கூட நாம வைத்துக் கொள்ளணும். இந்த பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், இவையெல்லாம் மற்றவையெல்லாம் அது நஷ்டமாக நான் எண்ணுகின்றேன். 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது சொல்லுகின்றார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தில் வருகின்ற சுய நீதியை உடையவனாய் இராமல். ஆக நியாய பிரமாணத்திலே வருகிறது என்னன்னா சுயநீதி, the self righteousness. அப்படியாக அல்ல, மாறாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து, அப்போ தேவனால் உண்டாயிருக்கின்ற அந்த நீதியை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய நீதியை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் நீதி அல்ல. அதனாலதான் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அப்போ அவருடைய நீதி என்னுடைய நீதி அல்ல. என்னுடைய நீதி நியாய பிரமாணத்தின் மூலமாக உருவாகுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அந்த நீதியை நாம் உடையவர்களாக அல்ல, கிறிஸ்துவின்
நீதியை உடையவர்களாக இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மையே நாம் அர்ப்பணித்து இணைத்து கொள்ளும் பொழுதுதான் ஒரு தொடர் பயணமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் நீங்கள் நஷ்டம் என்று விட்டு விடுங்கள், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ நஷ்டமாக இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற ஆஸ்தி சம்பாதனை எல்லாமே யோசித்து பாருங்களேன். இந்த நாளிலுமாக கடைக்கு போயிருந்தப்போ நம்மள இப்பொழுதும் என்னென்ன இந்த ஆர்மி பீப்புள் அவங்களுக்கெல்லாம் கேன்டீன் இருக்குது, அவங்களுக்கு டாக்ஸ் இல்லாம வாங்குறாங்க, ஒரு சில நேரத்துல நல்லா லைஃப் என்ஜாய் பண்றாங்களே அவங்கன்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு பக்கத்துல நம்முடைய தேசத்தை காக்கின்றவர்கள் அது இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் அவர்களுடைய சலுகைகளை பார்க்கும் பொழுது அந்த ஒரு கார்டை வச்சுட்டு நம்ம வீட்டுல கூட ஒரு சிலர் நீங்க போயிட்டு வாங்கி இருக்கலாம். ஆர்மி சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பமாக இல்லை என்றாலும் கூட யாருக்கிட்டனா ஒரு கார்டை வாங்கி அதுல போயிட்டு ஒரு குறைந்த விலையில நமக்கு கிடைக்குதுன்ட்டு. ஆனால் அவர்களுக்கு கூட இந்த கொரோனா யாரையும் விட்டு விடலங்க. அப்ப இன்னைக்கு போகும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த லாக்டவுன் நிமித்தமாக இந்த கேன்டீன் க்ளோசியர் ஆயிட்டதுனால பாவம் அவர்கள் வெளியிலே ஒரு உயர்ந்த விலையை கொடுத்து வாங்குகின்ற ஒரு சூழல். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இந்த உலகமே ஒரு 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 ஷேக் மாதிரி, அப்படி ஒரு 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 ஜர்க். அந்த ஜர்க்ல எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. இதுல ஏற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் பணக்காரர் ஏழை அல்ல, எல்லாருக்கும் ஒரு பாதிப்பு. என் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் தேடுங்கள், எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுங்கள், நஷ்டமாக விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கின்றார். 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று, பாருங்களேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். ஆக I am the perfect என்று நாம நினைக்காம, I got everything இல்லைங்களா, I already attained everything என்று நாம நினைக்கிறோம். அதனாலதான் சொல்ற அடைந்தாயிற்று, attained, முற்றிலும் தேறினவனானேன், I am the perfect என்று அப்படியாக நம்ம எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு நபரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நோக்கத்திற்காக அவர் பிடித்திருக்கின்றார். அப்போ பவுலை பிடித்த ஒரு நோக்கம் இருக்கின்றது. அதனால பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்காக எதற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கின்றேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்போ எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோமோ அதை இறுக்கமாக நாம் பிடித்துக் கொண்டு அவைகளை பின்தொடரும்படி நாம் ஆசையாக இருக்க வேண்டும். 13ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். பிரியமானவர்களே, அப்போ என்னன்னா, அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது என்னன்னா, அவர் சொல்லுகின்றார், அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணவில்லை. அப்போ 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கின்றனோ அந்த ஒரு அதை நான் பிடித்து கொள்ள வேண்டும் என்று தொடர்கிறேன். 13ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. அதை பிடிச்சிட்டு இருக்கிறேன், ஆனா அதை நான் பிடிச்சிட்டேன் என்ற அதையே நம்ம பெருமையாக பேசாமல் என்ன செய்யணுமா, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. அப்போ the past things, past life structures, அவைகள் எல்லாம் மறந்து முன்னானவைகளை நாம் தேடி ஓட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த லக்கை நோக்கி தொடருங்கள். அவர் அதை கொடுக்கும்படியாக ஒரு பந்தய பொருளாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையை நீங்கள் ஓடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார்.
கண்கள் திறக்கப்பட்டு ஒரு விசுவாச வாழ்க்கையை நீங்கள் தேடி ஓடுங்கள். பந்தய பொருள் உங்களுக்காக காத்திருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்காக அதை வைத்திருக்கின்றார். நமக்காக வைத்திருக்கின்ற கிறிஸ்துடைய சமூகத்திலே நாம் கண்களை மூடி தாழ்த்துவோம். அவர் சமூகம் மறைக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறதா அல்லது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாக இருக்கிறதா? அவருடைய சமூகம் இரவும் பகலுமாக வழிநடத்துகின்றதாக இருக்கிறதா அல்லது நாம் இந்த உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றதாக இருக்கின்றோமா? மூன்றாவதாக நாம் பார்த்தோம், அவர் சமூகம் தொடருகிறது. லக்கை நோக்கி உங்களுடைய பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அவர் சமூகம் உங்களோடு கூட கடந்து போகிறது. என் அருமையான தேவனுடைய சனமே, இந்த நாளிலுமாக இந்த 3 கேள்விகளுக்கு என்ன பதிலை வைத்திருக்கின்றோம்? அவருடைய சமூகத்தின் அந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசிங்க. இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியம் எல்லாம் மாயையாக இருக்கிறது, குப்பையாக தூசியாக இருக்கிறது, அவைகள் அழிந்து போகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது என்று அவைகளை நீங்கள் விட்டு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இரவும் பகலுமாக மேக ஸ்தம்பத்தோடு அக்னி ஸ்தம்பத்தோடு உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். அந்த ஒரு நிச்சயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்துவோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, கேட்ட சத்திய வசனங்களை எங்களுடைய மனதில் இருத்தி வைத்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்கும்படி கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக்கலாம். குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் இயேசுவோடு மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். நிசியா விசுவாச அறிக்கை மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். பிரியமானவர்களே, வீடுகளில் அமர்ந்திருக்கும் பொழுதுமாக ஒரு விசுவாச அறிக்கை என்பது ஒரு எழுந்து நின்று சொல்லுகின்ற ஒரு காரியம் ஆகியால் அந்த ஒரு ரெஸ்பெக்டோடு எழுந்து நிற்க வேண்டும் என்றால் எழுந்து நின்று கொள்ளுங்கள், அல்லது அரை முட்டியிலே நீங்கள் இதை சொல்லும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பக்கம் 23. வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னி மரணத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர் திறந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளையோரும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறோமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டவராயிருக்கிற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புகின்ற நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்ததிலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். இப்பொழுதுமாக திருச்சபையின் அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபைகள் மூடிய வண்ணமாக இருந்த போதிலும் ஆன்லைன் மூலமாக தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாய் அதை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற போதகர் குடும்பத்தாருக்கு இந்த வேலையிலே திருச்சபையின் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே கொஞ்சத்திலே நலமாக இருப்பீர்கள் என்று ஒரு நம்பிக்கை. தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு நம்முடைய நாட்களை கடந்து செல்வோம். ஜெபியுங்கள், மாற்றங்கள் நிறைய ஏற்படும். வருகிற நாட்களில் ஏதாவது மாற்றங்கள் தெரிந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதுவரை நீங்கள் பொறுமையோடு இருந்து ஜெபத்தோடு இருக்க முடியாது உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
இந்த வாரத்திலுமாய் நம்முடைய திருச்சபர் யார் பிறந்த நாளை காண இருக்கிறது தெரிவிக்கின்றோம். அவளை வாழ்த்துவோம். இன்னும் அநேக பிறந்த நாளை காண தேவன் தாமே அவர்களுக்கு நன்மையிலும் கிருபையிலும் முடிசூட்டி வழிநடத்த நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 3ஆம் தேதி மிஸ்டர் ஸ்டெல்லா மேரி, வைஃப் ஆஃப் டி ஸ்டீபன். 5ஆம் தேதி மிஸ்டர் ஜீவசெல்வம். 5ஆம் தேதி மிஸ்டர் ஒய் யோவான், சன் ஆஃப் சி ஏசுபாதம். 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் லுமினா ராஜம், வைஃப் ஆஃப் ஆர்த்தர் பால். 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் லதாமணி. 7ஆம் தேதி மிஸ்டர் ஒய் ஜோசப் குமார், சன் ஆஃப் ஏசுபாதம். 7ஆம் தேதி மிஸ்டர் ஆண்ட்ரூ மெல்வின் ராஜ், சன் ஆஃப் தேவன்பு. 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் நவமரி, வைஃப் ஆஃப் ஆர் சாமுவேல். 8ஆம் தேதி மிஸ்டர் ஜெயதிலகம், வைஃப் ஆஃப் தேவன்பு. 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா மேரி. 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் மரியம்மா, வைஃப் ஆஃப் பி மேனுவல். 8ஆம் தேதி மிஸ்ஸஸ் சிசிலி பீட்டர். 9ஆம் தேதி மிஸ்டர் நிக்கில், சன் ஆஃப் ஆக்னஸ் பிரபாகர். 9ஆம் தேதி மிஸ்டர் ராஜேந்திர வசந்தகுமார். இவர்கள் அனைவரும் இந்த வாரத்திலே அவருடைய பிறந்தநாளை காண இருக்கின்றார்கள். காண ஒவ்வொருக்கும் திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே விதமாக இந்த வாரத்திலே 3 குடும்பத்தார் அவருடைய திருமண நாளை காண இருக்கின்றார்கள். 5ஆம் தேதி திருமதி திரு கே மைக்கேல் குடும்பத்தார். 6ஆம் தேதி திருமதி திரு ஜேம்ஸ் சரவணன் குடும்பத்தார். 8ஆம் தேதி திருமதி திரு பிஜே பிராங்க்லின் குடும்பத்தார். இந்த 3 குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அப்பம் பிற்குதல் பகுதி. பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக திருவிருந்து இல்லாத ஒரு சூழல் வீடுகளில் நாம் இருக்கின்றோம். அதனால மற்றவர்கள் சொல்லுகின்ற சொன்னமாக ஒரு ஆன்லைன் ஒரு கம்யூனியன் எல்லாம் அதெல்லாம் ஒரு தவறான ஒரு காரியம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். இந்த சூழல்கள் மாற வேண்டும் என்று கேட்டுங்க. நம்ம ஒரு பயம் இல்லாம, எந்த வகையான வீதிகள் இல்லாமல் ஆலயத்திற்கு வருகின்ற ஒரு சூழல் நாளை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். நிச்சயமாக கர்த்தர் அதை வாய்க்கு பண்ணுவார். இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நபர்களை அவர் குணமாக்குகின்றவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதற்குரிய மருந்துகள் விரைவாக கண்டுபிடிக்கப்படும், அவைகள் பயன்படுத்தப்படும் என்று நாம் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். இந்த நாளிலுமாக அப்பம் பெற்குதல் பகுதி. இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த படிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணவே. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உங்களுடைய அருகாமையில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் தோத்திரம் சொல்லி கர்த்தருடைய சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுதுமாக ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது இந்த டிரான்ஸ்ஃபர் மூலியமாக காணிக்கை அனுப்ப விரும்புகின்றவர்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அனுப்ப விரும்புகின்றவர்கள், நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாங்கள் அந்த பாடல் பாடும் பொழுது உங்களுக்கு போடப்பட்டிருக்கும். ஆகையால் அந்த ஒரு சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச் மற்ற அந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டிருக்கிறோம். நம்முடைய பேங்க் கேனரா பேங்க் மாகடி ரோட் பிரான்ச்சாக இருக்கிறது. அதனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பாடல் நேரத்திலே கீழே போட்டிருக்கோம். ஆகையால் உங்களுடைய காணிக்கைகளை அதன் மூலியமாக கொடுக்கும்படி நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுதுமாக காணிக்கை பாடல். அனைவரும்
அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, இம்மட்டுமாக கர்த்தர் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கின்றோம். இன்றைய தினத்திலுமாக நன்றியோடு உம்முடைய சமூகத்திலே காணிக்கையாக்க இந்த பை காணிக்கை மற்ற தேங்க்ஸ் ஆஃபரிங் இன்னுமாக தசமபாகம் மாதாந்திர காணிக்கை ஆக கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இந்த மணி டிரான்ஸ்பர் மூலமாக கொடுத்திருக்கின்ற நபர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த கொரோனா பண பற்றாக்குறை அந்த சூழ்நிலையிலுமாக கர்த்தருக்கு கொடுப்பதை கர்த்தருக்கு கவனமாக இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். தேவைகளை கர்த்தர் நீர் சந்தியும். நம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். எங்களையும் நாங்கள் படைத்த காணிக்கை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நாம மகிமைக்காக திருச்சபின் வளர்ச்சிக்காக கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா இயேசுவோடு மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக கம்யூனியன் இல்லாத ஒரு சூழல், அதற்காக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்க இருக்கின்றோம். தலையிலே தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, உம்முடைய பந்தி ஆயத்தமாக இருக்கின்ற நாட்களை நாங்கள் அநேக நேரத்திலே ஆயத்தம் இல்லாமல் அசட்டைத்தனத்தோடு ஓடி வந்திருக்கின்றோம். ஒரு மெத்தன பூங்கோடு உம்முடைய பந்தியில் சேர்ந்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம், ஆனால் உம்முடைய பந்தி எங்களுக்கு மறுக்கப்படுகிறது. ஒருவேளை வியாதி, லாக்டவுன் மற்ற காரியங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழலை அனுமதித்திருக்கின்றீர்? அவைகளை நாங்கள் புரிந்து கொண்டு வருகின்ற காலங்களில் கர்த்தர் இந்த திருவிருந்தை ஏற்படுத்த அந்த நோக்கத்தை நாம் சிந்தித்து அசட்டைத்தனத்தோடு வராமல் பயபக்தியாக ஒப்படைப்போடு உங்களுடைய சமூகத்தில் வந்து பந்தியில் பங்கு கொள்ளும்படி கர்த்தர் நீர் உதவிச்சோம். அந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். அந்த நாளுக்காக நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். அந்த நாள் நாங்கள் காணும்படி கர்த்தர் நீர் உதவி வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். இதை யாவரையும் பொறுப்படுத்த வேண்டும் இயேசுவோடு மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தை நாம் யாருமாக சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கின்ற தகப்பனே, இந்த கொரோனா வியாதி நிமித்தமாக இருக்கின்ற லாக்டவுன் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் நாட்களில் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட தங்கியிருந்து ஒவ்வொரு நபரை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் நீர் சந்தித்திருக்கின்ற அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கர்த்தர் எந்த வாதைகள் வியாதிகள் அணுகாதபடி இம்மட்டுமாக காத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தினரை கர்த்தர் நீர் ஆசீர்வதி. சுகவீனத்தின் பாதையில் இருக்கின்ற படுக்கையில் இருக்கின்ற நபர்களை கர்த்தர் நீர் தொட வேண்டுமாய் குணமாக்க வேண்டுமாய் மன்றாடுகின்ற தகப்பனே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தின் ஆசீர்வாதங்கள் அவர் மீது தங்கியிருக்க வேண்டுமாய். யூ ஆர் தி ஹீலர் காட். அதை அவர்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் நீர் உதவி என்னமாக கர்த்தாவே, ஒவ்வொரு அங்கத்தினருக்காக, ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஊதியம் இதுமாக பிசினஸ் செய்கின்ற நபர்களுக்காக, அவருடைய பிசினஸ் இல்லாத ஒரு சூழல், வருமானம், பண பற்றாக்குறை, தேவைகள் அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் இருக்கும் பொழுது உம்முடைய ஆறுதல் சமாதானம் எங்களோடு கூட தங்கி இருக்க வேண்டுமாய். கர்த்தர் நிச்சயமாக இந்த சூழலை மாற்றி அமைக்கப் போகின்றீர். வாழ்வின் ஆதாரமாக கர்த்தர் நீர் இருக்கின்றீர். வாழ்வை கொடுக்க போகின்றீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதின் தகப்பனே. என்னமா கர்த்தாவே, அன்றாட தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமாய். பண தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்க வேண்டுமாய். உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம்.
என்னுமாக கர்த்தாவே எங்களை ஆட்சி செய்கின்ற நபர்களுக்காக, எங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்காக, சீஃப் மினிஸ்டருக்காக, கவர்னருக்காக, பிரசிடென்ட்டுக்காக, அங்காங்கே இருக்கின்ற வார்டு கவுன்சிலர்ஸ்க்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். பெங்களூர் கார்பரேஷன் மேயருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த லாக்டவுன் சூழலில் என்ன செய்ய வேண்டும், என்ன காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற தெளிவுகளை அவர்கள் கொடுக்கின்ற அதற்காக நமக்கு நன்றி. குறிப்பாக இந்த ரோடோரமாக நிற்கின்ற போலீஸ்க்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஜனங்களை பாதுகாக்கவும், எந்த வகையான பிரச்சனைகள் வரக்கூடாது, இந்த வியாதி தொடரக்கூடாது என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு இந்த வெயிலில் ரோடுகளில் நிற்கின்ற ஒவ்வொரு போலீஸ்மேனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா. ஒரு சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்க வேண்டுமா என்று மன்றாடுகின்றோம். நாங்கள் கேட்டவை, கேட்க மறந்தவை எல்லாவற்றையும் ஒரு சமூகத்தில் வைக்கின்றோம். நன்மைக்கு எதுவாக கர்த்தர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று மன்றாடுகின்றோம். இயேசுவுடைய மன்றாடுகின்றோம் கர்த்தாவே, ஆமென். தாவீதின் சங்கீதத்தை நாம் யாருமாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையா நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென். இப்பொழுதுமாக நிறைவு பாடல் நாம் யாருமாக சேர்ந்து பாடுவோம்.